இதா இருக்கிற பெண்மணி அஜினபியான உறவுகளை பார்க்கப்படும். தன்னை சொந்த காக்கா, தன்னை சொந்த தம்பி, பாப்பா, சின்னப்பா, மாமா, மாமனார், நம்மளோட பாப்பப்பா, நம்மளோட உம்மப்பா, இப்படியான ஒரு சில உறவுகள் இருக்கு. அந்த உறவுகளை தவிர வேறு யாரையும் பார்க்கப்படான்னு சொல்கிறாங்க. உண்மைதான். அது இதாரிக்கவங்களை மட்டும் இல்லை, அவங்கள பார்க்க போட, அவங்களோட பேச போட, அவங்களோட நெலிஞ்சி வளைஞ்சி குழஞ்சி கதைக்க போட, அவங்களுக்கு பக்கத்தில் ஒட்டி உறவாடப்பட, இதாரிக்கவங்களை மட்டும் இல்லை, தண்ட அன்பான கணவன் உயிரோடு இருக்க கொள்ளை, அந்த மனுஷன் உயிரோடு இருக்க கொள்ளை, அந்த ஆளில் மனம் பத்தாக்களோட கதைச்சி இருந்துட்டு மௌத்தானத்துக்கு பிறகு மட்டும் அந்த ஒழுக்கம் பேண வேண்டிய அவசியம் கிடையாது. இதற்கு மட்டும் நம்மடாக்கள் என்ன செய்வாங்க, கணவன் கடமையை செய்யணுமா முடுங்கோம்பா. கணவன் கடமை மௌத்தானத்துக்கு போறவில்லை, அவர் முழிச்சுக்கு இருக்கிற நேரம், அவர் உயிர் இருக்கிற நேரம், பருவ வயதை அடைந்த உடனே மகரமான உறவுகளை தவிர அஜினபிகள். யார் அஜினபிகள் என்றா, பெரியப்பாட மகன், சின்னப்பாட மகன், புதுசாரிக்கலாம் சிலருக்கு. எல்லாம் ஒரு ரத்தம் தானேன்னு ஒரு கேள்வி வரலாம். இரத்தமோ இரத்தம் இல்லையோ, பெரியப்பா சின்னப்பாட பிள்ளைகள், மாமா மாமியினுடைய பிள்ளைகள், அது நமக்கு தெரியும், மச்சான் உறவு, அது அஜினபின்னு தெரியும். பெரியம்மா பெரியம்மா பெரியப்பா மாமா மாமி, இப்படியான அவங்களுடைய பிள்ளைகள் நமக்கு அஜினபி. அவங்க எப்பவுமே நம்ம அவங்களோட சோசலிசமாக பழக இயலாது, நம்ம ஐக்கியமாக இருக்க இயலாது. தேவைக்கு மட்டும் பேசிட்டு, தேவைக்கு மட்டும் விடையளிச்சிட்டு நம்ம உள்ளுக்கு வர வேண்டியது தான். சேர்ந்து பைக்கில் ஏறிக்கு போக இயலாது, சாப்பாட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து பக்கத்தில் சாப்பிட இயலாது, பிள்ளைய பாடத்துக்கு ஏற்றி கொண்டு வந்து உடைச்சல்ல இயலாது, அடித்து சிரித்து கதைக்க இயலாது. எந்த ஒரு உரிமையும் பெரியம்மாட பிள்ளைக்கு கூட இல்லை. இதான் மார்க்கம். நம்ம விரும்பினாலோ விரும்பாட்டியோ இதான் மார்க்கம். நமக்கு இதுக்கு முந்தி தெரிஞ்சாலோ தெரியாட்டியோ இதான் மார்க்கம். ஒரு சிலர் என்ன மடத்தனமான மார்க்க கதை கதைக்கிறேன்னு சொல்லி கேட்பாங்க. அது ஒரு ரத்தம், காக்கா தம்பின்னா ஒரு ரத்தம். ரத்தம் இல்லைன்னு குருவான்ல விரல். இவ்வளோ பேர் மஹரம், இவ்வளோ பேர் அஜினபி, விலகீரிங்கோன்னு தான் வந்திருக்கு குருவான்ல. அப்போ நம்மளோட கடமை நம்ம அதிகமாக பார்க்கலாம். வெளிநாட்டில் ராத்தாட மகனை தங்கச்சிட மகளுக்கு முடிச்சு கொடுப்பாங்க, திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது வெளிநாட்டில், நம்ம நாட்டில் சரிப்பட்டு வரான்னு சொல்லுவோம். மார்க்கம் வெளிநாட்டில் இல்லை, வெளிக்கிரகத்தில் இருந்தாலும் அதான் மார்க்கம், அதான் சட்டம். நம்ம எல்லாரும் அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேணும். நம்ம ராத்தாட பிள்ளைய தங்கச்சிட பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை, ஆனால் சோசலிசமாக பழக விடக்கூடாது. அவங்க மச்சானுக்கு சமன். மாமாட மகனுடைய சோசலிசம் தான், சோசலிசம் இருக்கக்கூடாது. மாமாட மகன் மாமிட மகனை நாம் எப்படி ஒரு வேற கண்ணோட்டத்தில் பார்க்கமோ, கூட படிக்கிற பொடியனில் எவ்வளோ கவனமாக இருக்கமோ, அதே கவனம் அதே கண்ணோட்டம் எங்களோட பிள்ளைகள் இருக்கணும். எங்களோட பிள்ளைகள் நம்பிக்கையான பிள்ளைகள் தான். ஷெய்தான் எல்லோருக்கும் துரோகி, அவன் தான் எல்லோருக்கும் எதிரி. அவனுக்காகத்தான் இவ்வளோ சட்டம் நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி தந்திருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபாலோ பண்ணலண்டா யாருக்காவது அந்த பிரச்சனை வரும். பெரியம்மா சின்னம்மாட எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யாது, தவறான நோக்கத்தில் பழகாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்படுவோம், இப்படி நடந்தாம அப்படி நடந்தாமன்னு. அப்போ யோசிப்போம். அல்லாஹ் மென்மேலும் பாதுகாக்கணும். மார்க்கம் எங்கள் கொள்ள எல்லாம் அடியிருந்த நுனி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணினாத்தான் அழகான முறையில் அந்த சொர்க்கத்துக்கு போகலாம். இதிலும் குறிப்பாக ஒரு மனுஷன் ஒரு பெண்மணி இதா இருக்கிற நேரம் முக்கியமான ஒரு விஷயம், கர்ப்பிணி தாய்மார்களை பார்க்க விட மாட்டான். அதிலையும் குறிப்பாக வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ள ஆம்பளை புள்ளண்டு ஸ்கேனில் தெரிஞ்சால் உள்ளுக்கு வேற விட மாட்டான். எந்த அளவுக்கு பார்த்தீங்களா, வயிற்றுக்குள்ளே இருக்கிற புள்ள ஆம்பளை புள்ளண்டு தெரிஞ்சால் உள்ளுக்கு வேற விட மாட்டாங்க. அந்த இதா இருக்கிற பெண்மணியோட அந்த பொம்பளை பேச இயலாது, உள்ளுக்கு வர இயலாது. இல்லை ஒரு 2 வயசு ஆம்பளை பிள்ளைய கூட்டிக்கெல்லாம் உள்ளுக்கு வர இயலாது, பார்க்க இயலாமா, வெளியில் இருங்கன்னு சொல்லிடுவாங்க. இது எங்கேருந்து வந்த சட்டம்? சிறுவர்கள் இதில் எல்லாம் உள்ளுக்கு வர மாட்டான், இந்த சட்டத்துக்குள்ளே வர மாட்டான். இட்ட இருக்கிற பெண்மணி அஜினபியான உறவுகளுக்கு மறையத்தான் வேணும். நான் சொன்னேன் தானே, அது இப்போ இல்லை, எப்பவும் மறையத்தான் வேணும். அதிலும் குறிப்பாக ஸ்பெஷல் இதா இருக்கிற டைமில் அப்படி நாங்கள் பார்க்க இயலாது. சிலர் தன்னோட சொந்த காக்காட மகனை கூட பார்க்க விட மாட்டான். என்னுடைய சொந்த காக்கா தம்பிட மகன் பார்க்க விட மாட்டான். காக்கா தம்பிட பிள்ளைகள் நமக்கு அவங்க எப்பயும் மகரம் பார்க்கலாம். நானாட பிள்ளைகளை பார்க்கலாம், ராத்தாட பிள்ளைகளை பார்க்கலாம், கதைக்கலாம், அவங்களோட பேசலாம். நம்மளோட பிள்ளைகளுக்கு தான் அவங்க என்ன செய்யலாம்
பார்க்க கதைக்கு இயலாம். நமக்கு அவங்க மஹரம் தான்ங்கிற விஷயத்தை நான் புரிஞ்சு கொள்ள. இதில் கடும் ஓவராக நம்மளோட ஆட்கள் போகிறாங்க. நிறைய பேர் இதா வீட்டுக்கு போய் மனநொந்து போய் வருவாங்க. என்னை உள்ளுக்கு விடல, என் குழந்தை பிள்ளைய நான் கூட்டிக்கு போனேன், என்னை பார்க்க விடல, பிள்ளைய பார்க்கப்படாதாம், ஆம்பளை பிள்ளையாம், ஸ்கேனில் சொல்லி ஆம்பளை பிள்ளையாம், ஸ்கேனில் வகுத்துக்குள்ளே வைக்கிற பிள்ளை. எந்த அளவு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறாங்க. அது மார்க்கமே இல்லை. முதல் அப்படி ஒரு சட்டமே இல்லை. தெளிவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்நிய ஆண்களோட வளைந்து குலைந்து நெளிந்து பேச வேண்டாம். அப்படி பேசினீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த எந்த மனிதனின் உள்ளத்தில் நோய் இருக்கோ, வித்தியாசமான பார்வை, வித்தியாசமான கண்ணோட்டம், ரசிக்கிற பழக்கம் எவனுக்கு இருக்கோ அவன் ஆசைப்பட்டு விடுவான். பாவம் தான் இனி கிடைக்க போகுது. அப்போ அப்படி நீங்கள் கதைக்கும் நம்மண்டு அல்லாஹ்வும் ரசூலும் எங்களை தடுத்தது. நம்மளோட கணவனை உயிரோட வச்சுக்கிட்டே கணவன்ட கூட்டாளிக்கிட்டு அப்படி தான் கதைச்சு. இப்போ வயிற்றுக்குள்ள இருக்கிற புள்ளையே என்ன செய்யறோம், ஆக்க வேணாமன்னு சொல்லி அந்த கர்ப்பிணி பெண்ணை திரைக்கு அங்கால வச்சாச்சு. இது மார்க்கம் இல்லை, அது மார்க்கம். அதில் பொலையா தலகுலா நடக்கிற நேரம் யாரும் தண்டிக்க வரல, யாரும் தடுக்க வரல, யாரும் குற்றம் குறை சொல்ல வரல. இது ஒரு விஷயமே இல்லை. இதுக்கு குற்றமும் குறையும். கொஞ்சம் வயசானாக்கள் இருப்பாங்க, இதில் கடும் ஹை லெவல், அவங்கள விட்டா யாரும் இல்லை, மார்க்கத்தில் அடிக்க யாரும் இல்லைங்க அளவுக்கு என்ன செய்வாங்க, அந்த வீட்டுக்குள்ளே வரக்கொள்ளையே அந்த போலீஸ் நின்று செக் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் அனுப்புவாங்க. புள்ள இருக்கிறாள் நில்லு, புள்ள இல்லாதால் போ, புள்ள இருக்கிறாள் நில்லு, புள்ள இல்லாதால் போ, வயிற்றுல புள்ள இருக்கிறாள் ஆம்பளை புள்ள நில்லு, பொம்பளை புள்ள போ. ஏர்போர்ட்டில் செக் பண்ணுற மாதிரி, போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணுற மாதிரி செக்கிங் நடந்தால் நித்தா வீட்டுக்குள்ளே போகிறாங்க.